வராரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. எல்லாம் போட்டு காசுக்காக வந்தது டிஎம்கே கட்சி. இப்போ வந்து நம்ம வந்து அன்புக்காக தளபதி பார்க்க வந்தது நம்ம கட்சி. காசுக்காக எல்லாம் வர்றாங்க. காசுக்கு இந்த கோட்டைக்கு கோழி பிரியாணிக்கு எல்லாம் வர்றாங்க. அது டிஎம்கே கட்சிக்கு பொறுத்து. நம்மளும் வந்து தளபதி பார்க்கணும், எப்படியாவது ஒரு 2026 ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு அந்த இதுக்காக தான் நம்ம எல்லாமே வரணும். ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பாருண்ணே. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக 2026 நம்ம தளபதி தானே. திமுக அதிமுக தாண்டி என்ன பண்ணுவார் தமிழ்நாட்டில்? எல்லாமே சொன்னதை விட அதிகமாக என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாருண்ணே. பண்ணுவார் நம்புறீங்க? கன்ஃபார்ம். ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்றாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? யாருக்குன்னே கொள்கை இல்லை. யாருன்னே சொல்கிறது கொள்கை இல்லைன்ட்டு? அருமையான 5 தலைவர்களை கொள்கை தலைவராக எடுத்து வச்சுருக்காரு அண்ணன் தளபதி. இதுக்கு மேலே என்ன கொள்கை தலைவர் இல்லாமன்றாங்க? கொள்கை இல்லாத கூட்டங்கிறாங்க. கொள்கையெல்லாம் இருக்குதுங்க. காமராஜர் எடுத்து வச்சுருக்கிறான், கல்விக்கண் திறந்த காமராஜர் எடுத்து வச்சுருக்கிறான், அம்பேத்கர் எடுத்து வச்சுருக்கிறான். இவங்க விமர்சிக்கட்டும். அம்பேத்கர் வழியிலே நான் பதில் சொல்கிறேன், அவருடைய பழமொழியிலே நான் சொல்கிறேன். இவர்கள் விமர்சிப்பது எங்களை வந்து ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் எங்களை அச்சப்படுத்தாது. ஆனால் இதெல்லாம் ஓட்டாகாது, ரசிகர் கூட்டம் ஓட்டாகாதுன்றாங்க. அண்ணே சாயந்தரம் தான் வரப்போ போகிறாரு. காலையிலேருந்து இவ்வளோ வெயிலில் இத்தனை பேர் காத்து கிடக்குறாங்களே, ஓட்டு போடாமல் சாப்பிடாமல் தண்ணி கொடுக்காமல் இத்தனை பேர் இருக்காங்க. ஓட்டு போடாமல் அவங்கெல்லாம் இருப்பாங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாமே ஓட்டாக தான் மாறும். 2026 எங்கள் அண்ணன் தான் வருவார். பர்சன்டேஜ் கணக்கில் தான் வருவார். முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. இன்னும் நாள் இருக்குண்ணே, இன்னும் காலம் இருக்குது நம்மளுக்கு. இன்னும் தேர்தலுக்கு எவ்வளவோ நாள் இருக்குது. எல்லாமே மாறும். 2026 வந்து டிவிக்கே தான் ஆட்சிக்கு நாங்கள் தான் வருவோம். அண்ணன் தான் வருவார். ஆனால் கூட்டணி அமைச்சா தான் கேட்க முடியும், கூட்டணி இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லைண்ணே, கூட்டணியே எங்களுக்கு தேவையில்லைண்ணே. அண்ணன் தனிச்சே நிற்பார், தலைவர் முடிவு செய்வார். கூட்டணியோ இல்லையே தனிச்சோ நாங்கள் எல்லா ஓட்டுமே வந்து டிவி கேட்க தான் இந்த தடவை ஓட்டு போடுறோம். மொத்த ஓட்டு பெற முடியாது அப்படின்னு கருத்து தெரியுது. அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா. தனிச்சு நின்னாலும் எங்களுக்கு தளபதிக்குன்னு உழுகிற ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான் மாறும். இதுவரையும் வேறு கட்சிகளுக்குலாம் செதறி கிடந்தோம் நாங்கள். இனிமேல் ஒன்றா எல்லாருமே தளபதிக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏன் வைக்கிறாரு? திடீர்னு ஏன் கொண்டு வராரு? அதை மாநாட்டில் கொண்டு வராது, இப்போ ஏன் கொண்டு வர்றாருன்னு கேள்வி கேட்குறாரு. யாருண்ணா கேட்குறது? அந்த மாதிரி சமீபத்தில் அண்ணாவே எம்ஜிஆர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏன் கொண்டு வந்தாருன்னா, அவருடைய ஆட்சி வரலாறு திரும்புதுன்றதுக்காண்டி ஒரு அடையாளமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஒழிஞ்சு நான் மற்றபடி எங்கள் கட்சியில் அவங்களை இணைக்கலை. அந்த வரலாறு திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துகிறோம் நாங்கள். அதுக்காண்டி தான் தலைவரை வச்சுருக்காங்க அவங்க 2 பேரும்.